ஏமாற்றி வேறொருவரை திருமணம் செய்த காதலியை லாட்ஜுக்கு வரவழைத்த முன்னாள் காதலன் அவரை கத்தியால் குத்தி கொலை செய்து தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பெரியமேடு குமாரப்பா தெருவில் எஸ்ஆர்எம் சென்ட்ரல் லாட்ஜில் வியாழக்கிழமை காலை இளம் காதல் ஜோடி ஒன்று அறையெடுத்து தங்கியது. அறையின் 109 தங்கிய காதல் ஜோடி வெள்ளிக்கிழமை காலை 10 மணி ஆகியும் அறையை காலி செய்யவில்லை. சந்தேகமடைந்த விடுதி மேலாளர் ராஜேஷ் காதல் ஜோடி தங்கியிருந்த அறைக்கு சென்று கதவை தட்டியுள்ளார். நீண்ட நேரம் தட்டியும் கதவு திறக்காததால் சந்தேகமடைந்த அவர் உடனே கதவில் இருந்த சிறிய ஓட்டை வழியாக உள்ளே பார்த்துள்ளார். உள்ளே இளைஞர் தூக்கிட்டு தொங்கியபடி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் பெரியமேடு போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். கதவு உள்பக்கம் பூட்டியிருந்ததால் போலீசார் பூட்டை உடைத்து உள்ளே சென்றனர். காதலன் தூக்கில் தொங்கிய நிலையிலும் காதலி படுக்கையில் வெட்டு காயங்களுடனும் இறந்து கிடப்பது தெரிய வந்தது. பின்னர் போலீசார் காதல் ஜோடி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக பெரியமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் அறையெடுத்து தங்கியவர் சென்னை ராமாபுரம் இந்திரா நகரை சேர்ந்த ஸ்டுடியோ ஊழியர் பாரதி பெருமாள் என்பது தெரிய வந்தது. அவருடன் தங்கியிருந்த அந்த பெண் சிவகங்கை மாவட்டம் பாரதி நகரை சேர்ந்த நர்ஸ் பவ்யா என்பதும் தற்போது கொல்லப்பட்ட பவ்யா சென்னை வடபழனியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் நர்சிங் படித்த போது பாரதி பெருமாளுடன் காதல் ஏற்பட்டு சில மாதங்களுக்கு முன்பு பவ்யா காதலை பிரேக்கப் செய்து பாரதி பெருமாளை பிரிந்து சென்றதாக கூறப்படுகிறது. 4 மாதங்களுக்கு முன்பு மதுரையை சேர்ந்த ஹரி என்பவரை காதலித்து வடபழனி முருகன் கோவிலில் வைத்து பவ்யா திருமணம் செய்து கொண்டுள்ளார். திருமணத்திற்கு பின்னர் ஹரி தனது சித்தி வீடான சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் பவ்யாவை தங்க வைத்து குடுத்தனம் நடத்தியுள்ளார். இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பவ்யா அவரை பிரிந்து தனது தாயார் வீட்டுக்கு வந்துவிட்டார் என்று கூறப்படுகிறது. நர்சிங் இறுதி ஆண்டு தேர்வு எழுத சென்னை வந்த பவ்யா வடபழனி பெண்கள் விடுதியில் தங்கிய போது மீண்டும் பாரதி பெருமாளுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ஊருக்கு செல்வதாக விடுதியில் தெரிவித்துவிட்டு வெளியில் புறப்பட்ட பவ்யா பாரதி பெருமாளுடன் லாட்ஜுக்கு சென்றுள்ளார். தன்னை ஏமாற்றிவிட்டு வேறொருவரை காதலித்து திருமணம் செய்த பவ்யாவை பழி தீர்க்கும் திட்டத்துடன் காத்திருந்த பாரதி பெருமாள் பெரியமேடு லாட்ஜுக்கு அழைத்து சென்று பவ்யாவை கத்தியால் கழுத்தறுத்து கொலை செய்ததாக போலீசார் தகவல் தெரிவிக்கின்றனர். உயிருக்கு உயிராக நேசித்த பெண்ணை கொலை செய்த விரக்தியில் பாரதி பெருமாள் அங்குள்ள மின்விசிறியில் தூக்கிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இருவரது செல்போன்களையும் கைப்பற்ற போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இரு குடும்பத்தினரையும் வரவழைத்து போலீசார் விசாரணையும் நடத்தி வருகின்றனர்.